வணக்கம் சார். இன்றைக்கி நீங்கள் ப்ரெஸ் மீட்டு போது என்ன சொன்னீங்கன்னா, மத்திய அரசாங்கத்தோட விலைவாசி உயர்வு, மீனவர்கள் சந்திக்கின்ற பிரச்சனை போன்ற எல்லா விஷயத்தையும் நீங்கள் வந்து அடுக்கடுக்காக முன் வச்சிங்க. ஸோ இது சார்பாக போராட்டம் வந்து நாடு தழுவிய போராட்டம் நடக்கும்னு சொல்லியிருக்கிறீங்க. ஸோ இந்த போராட்டம் வந்து எந்த வடிவில் நடக்கும் சார்? ஒன்றிய அரசு பின்பற்றுகிற தவறான பொருளாதார கொள்கைகள், வளர்ந்து வருகிற விலைவாசி, உயர்ந்து வருகிற விலைவாசி, தீர்க்கப்படாமல் தொடர்ந்து வளர்ந்து வருகிற வேலையில்லா திண்டாட்டம், இவற்றையெல்லாம் கண்டித்து நாடு தழுவிய இயக்கத்தை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மேற்கொண்டிருக்கிறது. பொது வெளிகளில் ஆர்ப்பாட்டங்கள், பல்வேறு வடிவங்களில் இயக்கங்களை நடத்துவதற்கு கட்சி முடிவெடுத்து இன்றைக்கு போராட்டங்கள் பரவலாக நடந்து கொண்டிருக்கின்றன. தமிழ்நாட்டிலும் அந்த போராட்டங்கள் நடந்து வருகின்றன. கைது உட்பட சிறை நிரப்புகிற போராட்டம் வரை போராட்டங்கள் நடைபெறுகின்றன. மக்களுடைய பிரச்சனைகளை முன்வைத்து இந்த போராட்டங்கள் நடைபெறுகின்றன. காஷ்மீர் தொடர்பான பிரச்சனை சொன்னீங்க சார். ஸோ பயங்கரவாதம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மோடி அவர்கள் தலைமையில் ஆட்சி அமைந்ததுக்கப்புறம் அது ரொம்ப வெகுவாரியாக குறைஞ்சிருக்குதுன்னு சொல்லிட்டு வந்து பாஜக தரப்பினர் சொல்கிறாங்க. நாமளே தீவிரவாதம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வந்து நிறைய இடத்துல இப்போ நம்ம வந்து பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலை. ஸோ இந்த விஷயத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? முதலில் ஜனதா கட்சி சொல்வது, பிஜேபி சொல்வது உண்மையானது அல்ல. ஜம்மு காஷ்மீரில் இன்றைக்கு என்கவுண்டர்ஸ் குறைந்து விட்டதாக சொல்லுவது உண்மை அல்ல. என்கவுண்டர்ஸ் தொடர்ந்து நடைபெறுகின்றன. நம்முடைய இராணுவத்தை சார்ந்த போர் வீரர்கள் பலர் இன்றைக்கு உயிர் இழந்திருக்கிறார்கள், உயிரை இழந்து வருகிறார்கள். இது ஒன்றிய அரசுக்கு நன்கு தெரியும். ஆனால் வேண்டுமென்றே மக்களை ஏமாற்றுவதற்காக ஏதோ அங்கே அமைதி திரும்பிவிட்டது, மக்கள் இன்றைக்கு மகிழ்ச்சியோடு வாழுகிறார்கள் என்ற ஒரு மாய்மாலத்தை பாரதிய ஜனதா கட்சி திட்டமிட்டே செய்கிறது. மக்கள் இந்த உண்மை என்ன என்பதை அறிந்திருக்கிறார்கள். ஜம்மு காஷ்மீரில் பாரதிய ஜனதா கட்சிக்கு மக்கள் தோல்வியைத்தான் தரப்போகிறார்கள். இந்தியா கூட்டணியோட தலைவர்கள் வந்து விரைவில் வந்து மோடி தலைமையிலான அரசாங்கம் வந்து வீழும் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் கூட இன்றைக்கி வந்து ப்ரெஸ் மீட்டில் சொன்னீங்க. ஸோ அவங்க வாக்கு எண்ணிக்கையில் குறைஞ்சிருந்தாலும் இன்றைக்கி அவர் தான் பிரதமர். அவர் வந்து வீழ்ச்சி அடைகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அப்படி இருந்தால் எந்த வழியில் இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? முதலில் அமைந்திருக்கிற ஆட்சி ஒரு ஒற்றை கட்சி ஆட்சி அல்ல. அது சில கட்சிகளின் ஆதரவோடு அமைந்திருக்கிற ஒரு ஆட்சி. குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் பீகாரின் திரு நிதிஷ்குமார் கட்சி கொடுக்கிற ஆதரவு, ஆந்திராவில் திரு சந்திரபாபு அவர்கள் கட்சி கொடுக்கிற ஆதரவு, இந்த அடிப்படையான ஆதரவை வைத்து தான் அங்கே இந்த ஆட்சி அமைந்திருக்கிறது. எனவே அது ஒரு ஒற்றை கட்சி ஆட்சி அல்ல. இன்றைக்கு இந்த கட்சிகளிலும் பிரச்சனைகள் வர இருக்கின்றன. பீகாரை பொறுத்தவரை நிதிஷ்குமார் அவர்களுடைய கட்சியினுடைய தேசிய செய்தி தொடர்பாளர், நேஷ்னல் ஸ்போக்ஸ் பர்சன் திடீரென்று ராஜினாமா செய்கிறார். அவர் ராஜினாமா செய்கிற பொழுது எழுப்பிய பிரச்சனைகள் எல்லாம் கொள்கை சார்ந்த பிரச்சனைகள். இந்த கொள்கை சார்ந்த பிரச்சனைகளில் பிஜேபியோடு உடன்பாடு இல்லை என்பதை அவர் தெளிவுபடுத்தியிருக்கிறார். இப்படி பல பிரச்சனைகள் வரக்கூடிய காலத்தில் வர இருக்கின்றன. எனவே தான் இது ஸ்டேபிள் கவர்மெண்ட்டாக இருக்க இயலாது. இந்த கவர்மெண்ட் எந்த காலத்தில் வேண்டுமானாலும் விழலாம். எனவே இது ஒரு நிலையான ஆட்சி அல்ல. இந்த ஆட்சி எத்தனை காலம் நீடிக்கும் என்பதே ஒரு பெரிய கேள்விக்குறி என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி உட்பட இந்தியா கூட்டணி சார்ந்த கட்சிகள் சொல்லி வருகிறோம். மக்கள் தொடர்பான பிரச்சனை நாடாளுமன்றத்தில் எந்த அளவுக்கு நல்லா விவாதிக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க? எதிர்க்கட்சிகளுக்கு வாய்ப்பு எந்த அளவுக்கு அளிக்கப்படுது? உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும். நாடாளுமன்றத்தில் இந்த இடன்பர்க் அறிக்கை வந்த பொழுது ஜேபிசி அமைக்க வேண்டும் என்று எதிர்க்கட்சிகள் கேட்டார்கள். ஆனால் ஆட்சியாளர்கள் ஏற்றுக்கொண்டதில்லை. நாடாளுமன்றம் செயல்பட வேண்டுமானால் அரசாங்கத்திற்கு மிகப்பெரிய பொறுப்பு இருக்கிறது. அதே போல் எதிர்க்கட்சிகளுக்கும் மிகப்பெரிய பொறுப்பு இருக்கிறது. மக்கள் பிரச்சனைகளை நாடாளுமன்றத்தில் எழுப்பி ஆட்சியாளர்கள், நிர்வாகம் இவற்றை மக்களுக்கு பதில் சொல்லக்கூடிய அமைப்புகளாக கொண்டு வர வேண்டும். எக்ஸிக்யூட்டிவ் மஸ்ட் பி மேட் ஆன்சரபிள், accountable to the people. Government policies must be scrutinized, questioned properly. இதை தான் எதிர்க்கட்சிகள் செய்ய விரும்புகிறோம்.
எதிர்க்கட்சிகள் செயல்படுவதற்கு இன்றைக்கு வாய்ப்பில்லையானால் பாராளுமன்றம் முடங்கி போகும். அது ஜனநாயகத்திற்கே பேர் ஆபத்து என்பதை தான் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி. தேங்க்யூ சார்.